ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிஏ இன்டர்மீடியட் பேப்பர் நம்பர் 1 அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸில் எப்படி நம்ம 60+, அதாவது எக்ஸாம்ஷன் எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி G1ல் குரூப் 1ல் ஒன் ஆஃப் த எக்ஸாம்ஷன் ஸ்கோரிங் பேப்பர்னு பார்த்தா அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் தான். ஸோ இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி நான் வந்து டாக்ஸேஷனுக்கும் லாக்கும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதை பற்றி நான் கிளாரிட்டி கிடைக்கும்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன சாப்டர் ஆர்டர், என்ன டாபிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். செகண்ட் திங் என்னென்னா, இந்த சப்ஜெக்டோட அப்ரோச்சே எந்த மாதிரி இருக்கணும். அண்டு தேர்டு என்னென்னா, நோட்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர் இது எப்படி மெயின்டைன் பண்ணணும் நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே சொல்கிறேன். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ்க்கும் நான் இதில் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 3 விஷயத்துக்கான கிளாரிட்டி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிடும். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, நம்ம ஆர்டர் ஆஃப் த சாப்டர் ஃபஸ்ட்டு என்ன டாப்பிக்லாம் கம்ப்ளீட் பண்ணால் ஏபிசி ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். ஏ கம்ப்ளீட் பண்ணணும். ஏ மீன்ஸ் 100% இதை கம்ப்ளீட் பண்ணணுன்னு சொல்லுவேன். இதை கம்ப்ளீட் பண்ண அப்புறம் பி போகணும். நெக்ஸ்ட்டு சி கேட்டகரியில் இருக்க டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பைபேக் இல்லாமல் கொஷின் பேப்பரே கிடையவே கிடையாது. எய்தர் எம்சிக்யூவில் கேட்குறாங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்டிவில் கேட்குறாங்க. மோர் ஆர்லெஸ் எப்படி இருக்குன்னா 8 மார்க்ஸ், தட் இஸ் 7 to 8 மார்க்ஸ் இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக ஆனால் ஒன்று எம்சிக்யூவில் இருக்கும், இல்லைனா டிஸ்கிரிப்டிவில் இருக்கும். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று வந்து வெறும் ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் வச்சு கேட்குறாங்க. அப்படி இல்லைனா ஜேர்னல் என்ட்ரிஸ் அலாங் வித் பேலன்ஸ் ஷீட் கம்ப்யூட்டேஷனோட 14 மார்க்ஸ் கொஷினாக கேட்குறாங்க. ஆக்சுவலி வந்து Jan 26 அட்டெம்ப்டில் வந்துட்டு இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் 14 மார்க்ஸுக்கு கேட்டாங்க. நான் லாஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து May 26 வந்து ஷெட்யூல் 3 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க. மேபி இந்த அட்டெம்ப்ட் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனே 14 மார்க்ஸ் கேட்கலாம். இல்லை அதே பேட்டர்ன் லாஸ்ட் டைம் கேட்ட ஷெட்யூல் 3 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கூட ரிப்பீட் ஆகலாம். பட் நம்ம வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது, லாஸ்ட் டைம் கேட்டுட்டாங்க இந்த டைம் கேட்கலன்னு. ஸோ யூ ஜஸ்ட் ப்ரிப்பேர். நீங்கள் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறீங்க அப்படின்னா, சில பேர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜென்ரலி ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க. அது எப்படி பேலன்ஸ் ஷீட்டில் அப்ளை பண்ணணுன்றது இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ண மாட்டாங்க. அதனால் மார்க்ஸ் லூஸ் ஆகும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து எக்ஸாமில் ஃபுல் பேலன்ஸ் ஷீட்டுமே கம்ப்யூட் பண்ணி ஜேர்னல் என்ட்ரி போடுற மாதிரி 40 மார்க்ஸ் கேட்டுடுறாங்க. ஸோ ஃபுல்லாக படிக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இது வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, 14 மார்க்ஸ் கண்டிப்பாக வரக்கூடிய சாப்டர் இது. லாஸ்ட் அட்டம் பார்த்தீங்க அப்படின்னா May 26 அட்டெம்ப்ட். May 26ல் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 3A நினைக்கிறேன். 3Aல வந்து 10 மார்க்ஸில் P&L கேட்டாங்க. கன்சாலிடேட்டட் P&L கேட்டாங்க. அண்ட் 3Bயில் வந்து ஐ திங்க் AS 24 சம்திங் ஒரு AS ஒன்று கேட்டிருந்தாங்க. ஃபார் 4 மார்க்ஸுக்கு கேட்டாங்க. இந்த மாதிரியும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக 14 மார்க்ஸுக்கு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் கண்டிப்பாக கன்சாலிடேட்டட் கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா, அமால்கமேஷன். இந்த அமால்கமேஷனில் எப்படி கேட்குறாங்கன்னா 14 மார்க்ஸ் இதுவும் கண்டிப்பாக இருக்கும். இதுலேருந்து கண்டிப்பாக 14 மார்க்ஸ். ஸோ இந்த 14 கேரண்டீடாக உங்களுக்கு 28 மார்க்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் இருக்கும். நீங்கள் சாப்டர்ஸில் இந்த பைபேக், இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், கன்சாலிடேட்டட், அமால்கமேஷன் இதெல்லாம் பார்த்துட்டாலே, கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துட்டாலே ஆல்மோஸ்ட் உங்களால் ஒரு 35லேருந்து 40 மார்க்ஸ்க்குள்ளே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். இது முடித்ததுக்கப்புறமா தென் கம் டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஷெட்யூல் 3 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சம்டைம்ஸ் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் ஒரு அட்டம் கேட்க மாட்டேங்கிறாங்க. பட் வி ஹாவ் டு ப்ரிப்பேர். எனிஹவ் வி நீட் டு ப்ரிப்பேர். கேட்டாங்க அப்படின்னா ஒன்று P&L மட்டும் சம்டைம்ஸ் கேட்குறாங்க, இல்லைனா பேலன்ஸ் ஷீட் மட்டும் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் ரெண்டுமே கூட கேட்குறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக படிக்கணும். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸும் ஆல்வேஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. எதர் எம்சிக்யூ ஆர் டிஸ்கிரிப்டிவில் இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, லாஸ்ட்டாக பிரான்ச் வந்து உங்களோட லாஸ்ட் கொஷின் நம்பர் 6 ஐ திங்க் சப்டிவிஷன் C நினைக்கிறேன். லாஸ்ட் கொஷின், உங்கள் கொஷின் பேப்பரோட கடைசி கொஷினே வந்து பிரான்ச்சாக தான் இருக்கும். பிரான்ச் அக்கௌண்ட்லேருந்து 6 மார்க்ஸ் கேட்பாங்க. எய்தர் ஸ்டாக் ஆர் டெட்டாஸ் மெத்தட், அப்படி இல்லைன்னா வந்து ஐ திங்க் ஃபாரின் பிரான்ச்சஸ் கூட கேட்குறாங்க. ஃபாரின் பிரான்ச்சு ஆர்எல்ஸ்
இண்டிபெண்ட் பிரான்ச் இதுலேருந்து எது வேணாலும் கேட்பாங்க. ஐ திங்க் May 26 வந்து இண்டிபெண்ட் பிரான்ச்சஸ் தான் கேட்டாங்க ஜேர்னல் என்ட்ரி கம்ப்யூட் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட்டு 100% இந்த ஏ கேட்டகரியை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தென் யூ கேன் கம் டு பி கேட்டகரி. இந்த ஏ கேட்டகரியில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கன்சால்டேட்டட் நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் அமால்கமேஷன் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அப்படியே வைசி வர்ஸாவாக இருக்கும். பட் எனி திங் இஸ் ஃபைன். பட் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் 2 சாப்டருமே படிச்சுக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இப்போ நிறைய பேர் இந்த 2ம் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா பிரான்ச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. 6 மார்க்ஸுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய சாப்டர் படிக்கணும்னு நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் இண்டிபெண்ட் பிரான்ச்சஸ், ஃபாரின் பிரான்ச், ஸ்டாக் அண்ட் டேட்டாஸ் வந்தால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு அட்டென்ட் பண்ணுற அளவுக்காச்சும் நீங்கள் வந்து லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து எனிஹவ் இது வரைக்கும் நீங்கள் நான் நெகோஷியபிள் தான் படித்தே ஆகணும். நெக்ஸ்ட் என்னென்னா கம்மிங் டு பி கேட்டகரி. பி கேட்டகரியில் இருக்கிறது எல்லாமே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். பி அண்ட் சி வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இல்லை பியில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஏஎஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணுன்னு சொல்கிறேன். ஏஎஸ் 2, 13, 16, 10, 26, 28, 19 இது எல்லாமே அசட் பேஸ்ட் ஏஎஸ். இங்கே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே அசட்ஸ் பேஸ்ட் ஏஎஸ். கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் 1 or 2 அசட் பேஸ்ட் ஏஎஸ் கேட்பாங்க. இந்த வந்து ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இதை படிச்சுடுங்க. தென் கம் டு 23, 25, 27 இது 3மே உங்களுக்கு நியூலி ஆடட், அதாவது நியூ சிலபஸில் கேட்டது. அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் ரிலேட்டடாக வந்து எதுவுமே ப்ராக்டிக்கல் கொஷின் இன்னும் கேட்கல. அது மேபி கேட்குறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ 27 இந்த டைம் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு A7 கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் 20, 22 இந்த 3ம் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த செட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதில் நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கம் டு திஸ் செட் ஆஃப் ஏஎஸ், அதுக்கப்புறம் இந்த செட் ஆஃப் ஏஎஸ், தென் எம்ப்ளாயி பெனிஃபிட், செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங், டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ் இது 2மே மோராலில் சிமிலராக இருக்கும். நீங்கள் செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் இதுவும் ஒரு 1 or 2 டாபிக்ஸ் வந்து சிமிலராக இருக்கும். அதனால் நான் இதை வந்து செப்பரேட் கேட்டகரியில் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு சாப்டர்ஸை முடிச்சிடுங்க. 1 சாப்டர் முடிச்சதுக்கப்புறமா இந்த பி கேட்டகரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தென் கம் டு சி கேட்டகரி. இந்த சி கேட்டகரியில் நான் கொடுத்துருக்க ஏஎஸ் எல்லாமே தியரட்டிக்கல் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏஎஸ் 1, 4, 5, 9, 29 இது எல்லாமே சம்டைம்ஸ் மிக்ஸ்டாக இருக்கும். 4, 5, 9, 29 எல்லாமே மிக்ஸ்டாக கூட கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. when it comes to MCQ இந்த ஏஎஸ் எல்லாமே உங்களுக்கு MCQவில் நிறையாவே கேட்க சான்சஸ் இருக்குது. தென் ஏஎஸ் 11, 12, 18 இந்த பேட்டர்னில் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 100% ஏ கேட்டகரியை முடிச்சிடுங்க. தென் கம் டு பி கேட்டகரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், தென் ஃபைனலி கம் டு சி கேட்டகரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். நான் எதையுமே ஸ்கிப் பண்ண சொல்ல, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நான் கொடுத்தேன். நிறைய பேர் அமால்கமேஷன் படித்தா கன்சாலிடேட்டட் படிக்க மாட்டாங்க, வைசி வர்ஸா, அது அப் டு யூ. அதே போல் பிரான்ச் இது 2மே நல்லா படிச்சிருக்கவங்க பிரான்ச்சை படிக்க மாட்டாங்க, தட் இஸ் ஆல்சோ அப் டு யூ. பட் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அட்டென்ட் பண்ணுற அளவுக்காவது யூ ப்ரிப்பேர் சம்திங். நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு நான் நெகோஷியபிள் டாபிக். அதாவது எவ்ரிடே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சால்வ் ஈச் கொஷின் ஃப்ரம் அமால்கமேஷன் அண்ட் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அமால்கமேஷனில் ஒரு கொஷின் மட்டும் சால்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி கன்சாலிடேட்டட்லேயும் அட்லீஸ்ட் 1 கொஷின் மட்டும் சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரெச்சில் உட்காந்து கன்சாலிடேட்டட் ஃபுல்லாக நான் இன்றைக்கி படிக்க போகிறேன் அப்படின்னு உட்காந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? எடுப்போம், புக்கு இருக்கும், பென் எடுத்துப்போம். ஓகே இங்கே கன்சாலிடேட்டடா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் இது இருக்குது, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் திஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா, அண்ட் இது என்ன ஷேர் கேபிட்டலா, ஜென்ரல் ரிசர்வில் என்ன அமௌண்ட் இருக்குது, இது அப்படியே பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கா, டிக் ஆடிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இது வந்து ஸ்கிப் பண்ணிடணும். நீங்கள் டெய்லி ஒரு கொஷின் வந்து கன்சாலிடேட்டடும் அமால்கமேஷனும் இது 2ம் டெய்லி நீங்கள் ஒரு டைமர் செட் பண்ணிவிட்டு ஒரு கொஷின் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 30 minutes மட்டும் வச்சுக்கோங்க. 30 minutesல உங்களால் முடிக்க முடியுதான்னு டைமர் செட் பண்ணி டெய்லி ஒரு கொஷின் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு 60 days இருக்குது. 60 days நீங்கள் 50 daysே வைங்க. நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் டெய்லி ஒரு கொஷின் போடும்போது. நான் ஏன் வந்து டெய்லி இதை வச்சுருக்கேன்னா, ஏன்னா இதில் ஒரு 14 மார்க், இதில் ஒரு 14 மார்க், 20 மார்க்ஸ் நம்ம சாலிடாக எடுக்க முடியும் வித் குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு என்னென்ன ஸ்டெப்ஸ் இந்த சப்ஜெக்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்டகரியில் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன அப்ரோச் ஃபாலோ பண்ண போகிறோம் சப்ஜெக்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு என்னென்னா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் கிளியர்லி. ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன் வந்திருக்கு, இந்த இடத்துல ஏன் ரிசர்வ்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க,
இந்த இடத்துல நம்ம ஏன் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஏன் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த மாதிரி நம்ம ஏன் ஒய் அப்படின்ற கொஷின் நம்மளே கேட்கணும். அப்போ தான் நமக்கு கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும். இல்லைன்னா நம்ம கொஷின் பேப்பர் பார்க்கும்போது நியூவாக இருக்கும் எல்லாமே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கான்செப்டுவலாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட் ஆல் த இல்லஸ்ட்ரேஷன். ஐசிஐ புக்கு தான். ஏன்னா 70% உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் வந்து மோராலில் 70% உங்களுக்கு ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியல்லேருந்தே கொஷின்ஸ் வந்துடும். இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் புக் பேக் கொஷின்ஸ்லேருந்து வந்துடும். ஃபஸ்ட்டு கான்செப்ட் புரிஞ்சுட்டு அதோட சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுங்கள். இல்லஸ்ட்ரேஷன் புக் பேக்கில் இருக்க ஒரு சம்முமே சால்வ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு சாப்டர்ஸ் வரும்போது ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் யூ ட்ரை டு சால்வ். ரிப்பீட்டட் கொஷினை நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, சால்வ் ஆர்டிபி, எம்டிபி அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். விவிட்ஸோ மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். கொஷின் பேங்க்குக்கு விவிட்ஸோ மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் அதில் வந்து உங்களுக்கு இன்னுமே எல்லா ப்ரீவியஸ் இயரும் ஆர்டிபி, எம்டிபி எல்லாமே ஒரே இதிலே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ ட்ரை டு பர்ச்சேஸ் விவிட்ஸ். ஏன்னா இது வந்து ப்ராக்டிக்கல் பேப்பர்னால நீங்கள் ஹார்ட் காப்பியாக ஒரு கொஷின் பேங்க் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, ப்ரிப்பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர், மிஸ்டேக் ரெஜிஸ்டர், இது ரெண்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர்ன்றது என்னென்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு செப்பரேட் நோட் புக் மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த செப்பரேட் நோட் புக்கில் எக்ஸாம்பிள் இப்போ பேஜ் 1ல் நீங்கள் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஹெட்டிங் போட்டுருங்க. ஸோ தட் அந்த 1 பேஜ் ஆர் நீங்கள் ஒரு 4 பேஜஸ் கூட வச்சுக்கோங்களேன். 1லேருந்து 4 பேஜஸ் வந்து கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு இந்த மாதிரி காலம் போட்டுங்க. ஹெட்டிங்கில் கன்சாலிடேட்டட் எஃப்எஸ், சீரியல் நம்பர், டாபிக், அட்ஜஸ்ட்மெண்ட், சோர்ஸு, கொஷின் நம்பர், ரிமார்க்ஸ், இந்த மாதிரி காலம் போட்டுருங்க. எப்போல்லாம் நீங்கள் ஏன்னா டெய்லி ஒரு கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொஷின் படிப்பீங்க. ஸோ டாபிக் என்னென்னா, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது புதுசாக அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை எழுதுங்க. எக்ஸாம்பிள், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த கொஷினில் டேரெக்டாக கொடுக்கல. எக்ஸாம்பிள், பிஃபோர் போனஸ், ஆஃப்டர் போனஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ உடனே அது புது அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அப்போது நீங்கள் இங்கே இடத்துல பிஃபோர் போனஸ், ஆஃப்டர் போனஸ் பேஸ் பண்ணி நம்ம மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு புரிகிற மாதிரி ஓன் லாங்குவேஜில் எழுதிக்கோங்க அட்ஜஸ்ட்மெண்ட். அது எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்தீங்க இந்த கொஷின், எய்தர் ப்ரீவியஸ் இயரா இல்லை ஐசிஐ மெட்டீரியலா, கொஷின் நம்பர், ரிமார்க்ஸில் வந்து ரிப்பீட்டடாக இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில். ரிப்பீட்டட்னா எஸ்ஸு, நாட் ரிப்பீட்டட்னா நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ண வேணாம். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ரிமார்க்ஸ் இது தாண்டி ஏதாவது அப்டேட் பண்ணாலும் யூ கேன் அப்டேட் ஆஸ் பர் யுவர் ஓன் சாய்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். மிஸ்டேக் ரெஜிஸ்டர் வரும்போது சேம் கான்செப்ட். இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு பதிலாக மிஸ்டேக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இந்த மிஸ்டேக்ஸ் என்னென்னா, நீங்கள் சம் போடும் போது தப்பாக ஏதாவது போட்டிருப்பீங்க, உடனே அதை எடுத்து எழுதுங்க. இந்த இடத்துல இந்த பாயிண்டில் நான் மிஸ்டேக் பண்ணேன், கரெக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு சைடில் நோட் பண்ணிக்கோங்க. இதில் நான் இந்த பாயிண்ட் தப்பு பண்ணேன், ஆக்சுவலாக இதுதான் கரெக்டான பாயிண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் மிஸ்டேக்ஸ் நோட் பண்ண உங்களுக்கு எக்ஸாமில் நீங்களே வந்து தெரியாமல் அந்த மிஸ்டேக் பண்ணால் டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும். நோ நம்ம இப்படி பண்ணோம், இதை நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்றது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டாபிக்ஸ். அண்ட் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் இருக்க 50 days 55 daysக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸில் எக்ஸாம்ஷன் ஸ்கோர் பண்ண முடியும். அட்லீஸ்ட் 1 சப்ஜெக்டில் வந்து ஒரு குரூப்பில் எக்ஸாம்ஷன் ட்ரை பண்ணுங்கள். ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்ஷன் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். வேறு ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கமெண்ட் பிலோ. ஐ வில் ரெடி டு ஹெல்ப். தேங்க்யூ. வித் திஸ் சைனிங் ஆஃப் யோர்